ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸாக 5 லட்ச ரூபா வச்சுக்கோ, நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உனக்கு இன்னும் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட கேட்குறாரு. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை வர சொன்ன உடனே நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோஸை வச்சு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உன்னை பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஐஸ்வர்யா அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறாரு. நன்றி சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாரு. இது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, ஒன்றா இருக்கிற மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டு போஸ்ட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருது. எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக அவமானமாக போயிடுது. ஐஸ்வர்யா என்ன வேலை இது, அசிங்கமாக நடந்துட்டுருக்க, யார் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா அது முன்னாள் காதலாம் யாராவது ஊரை சுற்றி இருப்பா அவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்க சித்ராதேவி எல்லாம். அதெல்லாம் வந்து கிடையாது, அவன் என் ஃப்ரெண்டு தான், கஷ்டம்னு சொல்லிட்டு காசு கேட்டால் அதனால் எடுத்து போய் கொடுத்தா, யார் இந்த மாதிரி தப்பாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னா, நீ ஏற்கனவே கர்ப்ப நாடகம் போட்டவ தானே, இது ஒரு புது நாடகமாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவை. மகாவளை பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியல. எங்கள் அக்காவை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க, அவள் பொய் சொல்லுவா, அதெல்லாம் பொறாம பிடிப்பாளே சரி, ஆனால் தப்பானவ அவள் கிடையாது, அது தப்பானவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கோவமாக பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு மயக்கம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. டாக்டரை வர சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து கௌதம் சித்ராதேவிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. கௌதம் பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது என் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேலே பழி போகிறாரு. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க.